அனைவருக்கும் வணக்கம் மக்களே. வெல்கம் பேக் டு அவர் சேனல் மை டிவி வித் காவியா. இன்னைக்கு நம்ம vlogல எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தை வெள்ளி. ஸோ நம்ம எங்கே போகிறோம்? முத்துமலையாண்டவர் கோயிலுக்கு போகிறோம். முத்துமலை முருகன் கோயிலுக்கு தான் நம்ம வந்து கிளம்பிட்டோம். இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை. இந்த வீடியோ உங்களுக்கு எப்போ வந்து ரீச் ஆகுன்னு தெரில. ஸோ வெள்ளிக்கிழமை எப்போ வரும்னு தெரியல, வருமானு தெரியல. ஆமாம் கைஸ், ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டில் இருக்கிறங்காட்டி அவங்களுக்கும் ஒர்க் பண்ணிவிட்டு இந்த விலாகும் பார்த்துட்டு இந்த விலாகும் எடிட்டும் பண்ணிவிட்டு ரொம்ப வந்து ஹெக்டிக்காக போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு நடுவில் இந்த சின்ன சின்ன விலாக் உங்களுக்கு வந்து வந்துக்கிட்டு இருக்கும். விலாக் எடுக்கிறத நிறுத்த மாட்டோம். இனிமேலும் ஏதாவது ஒரு அப்டேட் கொடுத்துட்டு போய் ஷார்ட்ஸ் போடுறது வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஸோ அன்சீசன் வெட்டிங்லாம் அன்சீசன் வந்துச்சுன்னா ஷார்ட்ஸ் வந்து ரெகுலராக அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது வந்து கொஞ்சம் முகூர்த்த சீசன் காட்டி அப்படி இப்படின்னு அலைஞ்சங்காட்டி ஃபுல் வீடியோ அப்பப்போ உங்களுக்கு எப்படியாச்சும் வந்துடும். ஏதோ ஒரு வீடியோ வீடியோ இருக்கு, நீ எடிட் பண்ணாமல் வச்சிருக்காரு மைட்டி. ஆமாம், நாங்கள் ஏதோ ஒரு வீடியோ வந்து போட்டு விட்டுருவோம். சரி, இப்போ நம்ம வந்துட்டு முத்துமலை முருகன் கோயிலுக்கு போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் வீடியோவில் ஃபுல்லாக கண்டினியூவாக பாருங்கள். வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம். அழகான சாட்டையும் பிரான் ஒன்றும் பண்ண முடியாது பிரான். மக்களே, அறக்க பறக்க ரெடி ஆயிடுச்சு. நம்ம கார் எடுத்தால் கிளம்பிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம குடிக்கிறதுக்கு வந்து வாட்டர் பாட்டில் வந்து காவி எடுத்து வச்சுருக்காப்புல. நெக்ஸ்ட்டு வந்துட்டு கோயிலில் போயிட்டு தீபம் போடுறதுக்கு உண்டான ஜாமானங்கள் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஹாப்பி வந்து நாங்கள் கார் எடுக்கிறன்னு கிளம்புனாலே குஷி ஆயிடுவான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காவியா நம்ம வீட்லேயே வந்து சின்ன ஒரு தோட்டம் மாதிரி ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருக்குது. அங்கே வந்து தெச்சிப்பூ வந்து முருகனுக்கு பிடுங்கிட்டு இருக்கியா? தெச்சிப்பூ வந்து முருகனுக்கு வந்து பிடுங்கிட்டு இருக்காப்புல. அடுத்து நிறையா பிளான்ஸ் இங்கெல்லாம் வச்சுருக்கோம். பௌகினில் வந்து கேரளாலேருந்து ஷூட்டுக்கு போனப்போ வாங்கிட்டு வந்தோம். ஸோ இப்போ தான் வந்து அதை வச்சு விட்ருக்கோம். கார் எடுத்துகிட்டு கிளம்பிடலாம். இன்னும் நாங்கள் வந்து மார்னிங் வந்து நான் சாப்பிடல காய்ஸ். ஸோ வந்து கோயிலுக்கு போகிறங்காட்டி சாப்பிடக்கூடாது. ஆமாம், கோயிலுக்கு போகிறப்ப முக்கியமாக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாப்புல. பசி ஆகுது. ஸோ 10-11 ஆயிரும் காலையில் சாப்பாடு சாப்பிட்றது. இருடா பேசி முடிச்சுக்கிறேன். 10-11 ஆயிரும். அது வந்து இங்கே சாப்பிட்றதா இல்லை வந்து டிகேபி அக்கா வீட்டுக்கு போய் சாப்பிட்றதான்னு தெரில. என்ன பிளான்னு தெரில. போயிட்டு பார்ப்போம். இன்னைக்கு அறக்க பறக்க காலையில் 6 மணிக்கு எந்திரிச்ச காரணம் என்ன? ஏர்லி மார்னிங் அறக்க பறக்க எந்திரிச்ச காரணம் என்ன? எதுக்குன்னா கோலம் போடணும். ஹேய் ஷோ, இங்கே பாருங்க காவியாவின் கோலம் கைஸ். ஸோ நம்ம வீட்டை அழகுபடுத்துறதுக்கு வந்து காவியா போட்டால் கோலம் கைஸ். பாருங்கள் கைஸ், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ அதில் இங்கே ஒரு சின்ன கோலம் பாருங்கள், சின்ன கோலம். ஹேய் கத்தாதரா, கத்திக்கிட்டே இருக்கான். ஆமாம், கிளம்பிட்டேன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால வந்து ரொம்ப ஷவுட் பண்ணுறான். வந்து கிளம்பிட்டோம். இன்னுமே எங்கள் ஊர்லாம் பனி இருக்கு. மணி 8:30 ஆச்சு, இன்னுமே பனி. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கார் எடுத்துட்டு கோயிலுக்கு வந்து கிளம்பியாச்சு. இப்போ வந்து நம்ம வீட்டில் இருந்து முத்துமலை முருகன் கோயில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். 15 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ இந்த கோயில் பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு மலை கோயில் மாதிரி தான் இருக்கும். மலை கோயில் தான், பழனி லெவலுக்கு இருக்காது. ஒரு அளவுக்கு மலை இருக்கும். அதுக்கு மேலே கோயில் கிராண்டாக இருக்கும். கோயிலில் பெருசு தான். ஆனால் நீங்கள் நடந்து போகிற மாதிரியே இருக்காது. இருக்கும். இல்லை, டேரெக்டாக வெஹிக்கிள் மலைக்கு மேலே போயிடும். வெஹிக்கிள் மலைக்கு மேலேயே போயிடும். அந்த மாதிரி தான் இருக்கும் முத்துமலை முருகன் கோயில். ஸோ நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு முத்துமலை முருகன் கோயிலுக்கு போகணும் அப்படின்னா கேளுங்க. நம்ம கமெண்ட்டில் வந்துட்டு நான் லொக்கேஷன் பின் பண்ணுறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம காருக்கு வந்து புதுசாக ஒரு வேல் வச்சுருக்கோம். நீங்கள் பாருங்கள், குட்டி வேல் வச்சுருக்கோம். அழகாக இருக்கா? யார் வாங்கி கொடுத்தா? ஸோ இது வந்து நம்ம காவியாவோட தங்கச்சி வந்து பழனி போனப்போ வந்து வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அதுக்கு ஒரு பூ வச்சுட்டு புதுசாக ஒரு கேட்ஜெட் வந்து ஆட் ஆகிருக்குது நம்ம காரில். இப்போ இந்த போகிறோன்னா அங்கே ரோட்டு வந்து கொஞ்சம் வந்து ஒத்தையடி பாதை டேஞ்சராக தான் இருக்கும். ஆக்சுவலா மெயின் ரோட்லயே போலாம். வேணுனே மைட்டி வந்து ஊரூரா சுத்தி. எந்த மெயின் ரோடு? எங்க? மண்ணூர் போய் அந்த கோயந்தனூர் போய் பாரமேட் வழியே போய். ஆனா சுத்து காய்ஸ், அது வந்து இருக்கிறதுலயே சுத்து வந்து அதுதான், அந்த ரோடு தான்.
அதுக்கு நம்ம இப்படி போகிறது வந்து பெஸ்ட்டு. அங்கே போயிட்டு கோயிலில் பொங்கல் புளியோதரை கொடுப்பாங்களான்னு தெரில. இப்போ நீ அதுக்கு தான் வரையாப்பா? போயிட்டு பார்ப்போம் பொங்கல் புளியோதரை கொடுப்பாங்களான்ட்டு. இன்னைக்கு ஃப்ரைடே கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? நானும் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். வயிறு கியாமியா அங்கே காலையில் ஒரே ஒரு டம்ளர் சின்ன டம்ளர் காஃபி தான் குடித்தேன். கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா முத்துமலை முருகன் கோயிலுக்கு வந்துட்டோம். ஸோ இதுதான் வந்து மலையோட என்ட்ரி. இது வழியாக நம்ம கார்லேயும் போய்க்கலாம், வண்டியில் மேலே ஃபுல்லாக நடந்துமே போகலாம். மலை ஏறிடும் அப்படியே. இங்கே பாருங்கள், ஸோ ஃபுல்லாக ஒரு சின்ன ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருக்கும், அவ்வளோதான். பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வெயில் காலங்காட்டி ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா மரம் ஃபுல்லாக காஞ்சி கிடக்கு. இதுவே நீங்கள் ரெய்னி சீசன்லாம் வந்தீங்கன்னா அப்படியே டென்ஸ் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும் கைஸ். அப்படியே இங்கே காட்டுற பாருங்க, ரெண்டு சைடுமே ஃபுல்லாக வந்து மரங்களாக தான் இருக்கும். ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இங்கே வந்தீங்க அப்படின்னா பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஈவினிங் டைம் போலலாம் வந்தீங்கன்னா நீட்டாக சாமி கும்பிட்டு பிரசாதமெல்லாம் வாங்கிட்டு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். அவ்வளோ மன நிம்மதி தரும் முத்துமலை முருகன் கோயில். முத்துமலை முருகன் கோவில் கைஸ், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா காரு நம்ம வந்து கோயில் மேலேயே கொண்டு வந்து நிறுத்தலாம். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா இங்கே வந்து ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. கோவிலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து இங்கே மண்டபம் கட்டுறாங்க போல். ஸோ கேட்டதுக்கு மண்டபம் கட்டுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அங்கே ஃபுல்லாக கம்பி எல்லாமே. நம்ம இங்கே கோயிலுக்கு இங்கே கார் வந்து நிறுத்தலாம். ஸோ அது கீழே கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே வந்து கார் பார்க்கிங் பண்ணிட்டு வர மாதிரி ஆயிடுச்சு. ஸோ மேலே ஏறினது கொஞ்சம் கெஸ் வாங்க. நமக்கு இங்கே பாருங்கள், முத்துமலை முருகன் கோயிலில் வந்து மண்டபம் கட்டுறாங்க காய்ஸ். ஸோ இங்கே நிறைய கல்யாணம்லாம் நடக்கும். ஸோ அதுக்கு வேண்டி இங்கே மண்டபம் கட்டலான்ட்டு முடியல, மண்டபம் கட்டிகிட்டு இருக்காங்க போல். ஸோ காவியா வந்து ஏதோ பர்ச்சேஸ் முடியல இருக்கா, என்ன வாங்குறான்னு தெரில. என்ன வாங்குற? இது இல்லையா விளக்கு? பர்செட் இல்லை, அங்கே வச்சுட்டேன்ட்டா. அப்படி கீழே யார்கிட்ட இருக்கா? ஜிபே இருக்கான்னு கேர் பண்ணிட்டுருலாம். காய்ஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம முத்துமலை முருகன் கோயிலுக்கு மேலே வந்துட்டோம். எங்கே தீபம் போடுவாங்க? ஸோ தீபம் போடுறதுக்கு வந்து தீபம் வாங்கலான்னு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காருக்குள்ளேயே வந்து என்னோடய பர்ஸை விட்டுட்டு வந்துட்டான். ஸோ ரெண்டாவதாக மறுபடியும் போயிட்டு கீழே போயிட்டு கார்லேருந்து கேஷ் எடுத்துகிட்டு வந்து அப்புறம் தீபம் வாங்கிச்சு. எங்களுக்கு அப்படியே ஆமாம், எங்களுக்கு அப்படியே முன்னாடி பாருங்கள். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா முத்துமலை முருகன் கோயில். ஸோ இது வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு சின்ன மலை, சின்ன மலைக்கு மேலே சூப்பரான ஒரு கோபுரத்தோட முருகன் இருக்கார். செமையாக இருக்கும் காய்ஸ். முருகன் கோயிலே நம்ம ஏரியாவில், அதாவது பொள்ளாச்சி சைடு, கோயம்புத்தூர் சைடில் முத்துமலை முருகன் கோயில் கொஞ்சம் ஃபேமஸ்ஸு. இப்போ மண்டபத்தில் வந்து மண்டபத்தை அது சொல்லிட்டேன், மண்டபத்தில் வந்து நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டேன். இங்கேருந்து பாருங்கள், அப்படியே இருங்க காமிக்கிறேன் பாருங்கள். இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்க. இப்போ கேமராவில் அவ்வளோ உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, ஆனால் நேரில் நீங்கள் இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாமே தென்னை மரமாக அப்படியே வேறு மாதிரி இருக்கும். என்ன இங்கேயே வந்து பூ ஆட்டை போகிற பார்த்தியா? செம்பருத்தியா? நம்ம காருக்குள்ள பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. பிரசாதமெல்லாம் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தா லட்லி ஸ்கூலுக்கு போகாமல் இப்போ தான் வந்து மணி என்னாச்சு இங்கே பாரு, மணி 11 ஆச்சு. இப்போ தான் தூங்கி எந்திரிச்சு குளிக்கிறான். என்னாச்சு? காய்ச்சலா? சளியா? சரி, உனக்கு சளி சரியாக போயிடும். சாப்பிட்டாச்சா இல்லையா? நமக்கு வந்து சாப்பாடு எடுத்து வச்சிருக்காங்க சரியான வேகம்க்கா. நாங்கள் ஆப்போசிட்ல வரோம். இன்னும் கொஞ்சம் ஒட்டி போய் தான் அடிச்சு தூக்கி போறேன் காரை. நிறுத்தி இறங்கி போயிட்டேன். எதுக்கு இந்த வேகத்துல போறீங்க? என்ன ஐட்டாக்கா சொல்லுங்க.
இதில் தான் வந்து சோயா பிரியாணி இருக்காமா. கவின் டிஃபன் செஞ்சு கொடுத்தா மஞ்சள் கலரில் இது என்ன பிரியாணின்னு எனக்கு தெரியல. பருப்பு சோறு பிரியாணியானு எனக்கு தெரியல. இதில் வந்து வல்லாரக்கீரை சட்னி இல்லை, இது பீக்கங்காய் தோல் சட்னி, இது வந்து குருமா, பாசிப்பயிறு, காட்டு இது ரசம், காட்டு மாடு அது பருப்பு, இது வந்து புளி சாப்பாடு பாசிப்பயிறு. 11 o'clock நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம். காய்ஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே இங்கே எல்லா பக்கம் போயிட்டு இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் ஒரு 500 வியூஸ் 900 வியூஸோடவே லேக் ஆகி நிற்கிது. நிறைய பேர் லாங் வீடியோ வந்து அவ்வளோக்கா பார்க்க மாட்டீங்க, ஷார்ட்ஸை விட. ஆமாம், பிகாஸ் வந்து இது வந்து ஒரு கப்புள் வாங்காட்டி கொஞ்சம் லாங் வீடியோவாக தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். சரி போகிறப்ப போட்டோம், வியூஸ் போகிறப்ப போட்டுன்னு நாங்களும் வந்து அப்படி அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். சரி எப்போ வந்து பூம் ஆகுன்னு தெரியாது. அப்படிதான் ஆகும், கண்டிப்பாக ஆகும். நீங்கள் மனசு வச்சிங்கன்னா ஆகும். ஸோ மறக்காமல் பார்க்குறவங்களாம் லைக் பண்ணிங்க, கமெண்ட் பண்ணிங்க. ஏதாச்சும் என்னென்ன நெகட்டிவ் இருக்குது, வேறு எங்கே போகணும் அப்படி ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டென்ட் கொடுங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஆமாம். ஸோ இந்த வீடியோ வந்து நிறைவே பகுதிக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எப்போ போல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பாய். டிங்கு நசுக்கிட்டு நம்ம இறக்கி விட்டா படிச்சாட்டம் பண்ணுறோம் கைஸ். சரி கைஸ், பை கைஸ்.